வணக்க தமிழ் சொந்தங்களே, திஸ் இஸ் மை கருத்துங்கிற சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாள். நான் ஸ்ட்ரெயிட்டாக டாபிக் போவோம். சீமான் சமீப காலமாக விஜயோட நடவடிக்கையால் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு டைரக்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது இப்போ முற்றிடுச்சு. லாஸ்ட்டாக அவர் பேசுகிற கேம்பெயின் மூலயமா. அதாவது சீமானுக்கும் ஏன் விஜய் மேலே இத்தனை ஒரு எதிர்ப்பு உருவாச்சு காரணம் என்னவாக இருக்கும் நினைக்கிறேன்னா, சீமான் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது விஜய் நம்மளோட கருத்துக்கு ஒரு வாரம் எதிர்பார்த்தார், கொள்கைக்கு ஏத்தாற் போல இருப்பார் நினைச்சார். ஆனால் விஜய் எதிர்மறையாக திராவிட சித்தாந்தத்தை கொண்டு விட்டார். சீமான் தமிழர்களுக்காக தமிழ் தேசியங்கிற திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு கொள்கையை வச்சிருக்காரு. அது மக்களிடையே இளைஞர்களிடையே நிறைய ஈர்த்து ஓட்டு வரைக்கும் கன்வெர்ட் ஆயிடுச்சு. திடீர்னு விஜயும் பழைய காலத்து திராவிட சித்தாந்தத்தையும் இப்போ இந்த தமிழர் கொள்கையும் கலந்து ஒரு இதை நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு மாற்றம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறது சீமானுக்கு முற்றிலும் பிடிக்கல. சீமான் இந்த ஒரு விஷயத்தால் அரசியல் ரொம்ப மொத்த ஆளுனால அவருக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கல. தமிழனுக்கு எதிரி திராவிடன்னு சொன்னவர் தான் சீமான். அதாவது ஏன் அவர் திராவிடத்து மேலே இவ்வளோ விருப்பம் உருவாச்சுன்னா, நம்மளுக்கு நல்லா தெரியும். ஈழம், அதாவது நம்ம தமிழ் சொந்தங்கள், இலங்கை தமிழ் சொந்தங்கள் ராஜபக்ஷேனால அப்போ இருந்த காங்கிரஸ் ஆட்சியால் பிரபாகரன் தமிழர்கள் உரிமை குரலுக்காக போராடினவரை எல்லாரும் சேர்ந்து இந்திய அரசும் இலங்கை அரசும் சேர்ந்து கொண்டுட்டாங்க. அதை கொண்டதோடு இல்லாமல் அங்கே இருக்க தமிழ் மக்கள் பச்சிலை குழந்தைகள் இளம்பெண்களை கற்பழித்து மானபங்கம் பண்ணி அந்த ஒரு காலத்தில் அவ்வளோ மீடியா இல்லை. ஆனால் சொல்லும்படியான வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கிடச்சது. அதெல்லாம் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வெறுப்பு வரும், அந்தளவுக்கு இருக்கும். இந்தமாதிரி அரசியலை வச்சிருக்கிறது தான் நம்ம சீமான். இந்த தமிழர்கள் இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் சீமான். விஜயோட எண்ணங்கள் சரி, ஆனால் விஜய் கொள்கை திராவிட சித்தாந்தத்துக்கு ஆதரவாக ஒரு சித்தாந்தம் உருவாக்குறாரு. தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளணும், ஓகேவா? அதுதான் இப்போ இருக்க இளைஞர்களோட பயிற்சி. ஆனால் அந்த இளைஞர்களை மறுபடியும் திராவிட சித்தாந்தத்துக்கு கொண்டு போகிறது எந்த வகையான நியாயங்கிறது தான் சீமானோட கருத்து. விஜய் எப்படி கட்சி ஆரம்பிக்கும் போது தெளிவாக பேசினாரோ இப்போயும் பேசுகிறாரு. ஆனால் முன்ன மாதிரி தெளிவான பேச்சை விட்டால் வெளிப்படுதாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். நான் சொல்லும் கருத்து கரெக்டாக இல்லைங்கிறத மக்கள் சொல்ல வேண்டும். நன்றி.